ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நேற்றுக்கு பேசியது தமிழ் எபிசோடில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, அதுக்கான ஆன்சர் வீடியோ ரஸ்லிங் கிங் ஓஜியில் சண்டே வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் கேளுங்கன்னு கேட்டிருந்தேன். 83 பேர் கேட்டிருக்கிறீங்க, அதை பற்றி பார்க்கலாம். நண்பா, பிளட் லைனில் இருக்கிற அத்தனை பேருடைய ஸ்டோரி லைனை போடுங்க. ரோமன் ரெயின்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாமி ஜெயன், ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். ராயல் ரம்பிள் எத்தனை பேர் இருண்டும் ஆவாங்க? புரியலை, எனக்கு இந்த கமெண்ட் எனக்கு புரியலை. பிளட் லைன் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வர ஒரு வீடியோ போடுங்க. உண்மையிலே கண்டிப்பாக போடலாம். பிளட் லைனுடைய ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எப்படிப்பட்ட ட்ராவலை கடந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். வாய்ஸ் மேன் பால் ஹேமன் வருவாரா? பால் ஹேமனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மெட்டில் கூட பேக் ஸ்டேஜில் அட்டெண்டாக இருந்தார். பட் ஆனால் மெயின் ஸ்டேஜுக்கு வரல. அவருக்கு இப்போதைக்கு பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா அவர் தேவை இல்லை. ஏன்னா முழுக்க இது சண்டைக்கான யுத்தமாக இருக்குது. அதனால் பால் ஹேமன் தேவையில்லை. இந்த ஸ்டோரிலாம் புரிஞ்சதுக்கப்புறமா பால் ஹேமன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சர்வைவர் சீரீஸுக்கு அப்புறமா. ரோமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாரா? எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இயர் வேணால் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு சோலோ சிக்கோ கூட தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. ரஸ்லிமேனியில் சோலோ சிக்கோ கூட தான் மேட்ச் விளையாடுவார்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை நண்பா. வார் கேமில் சோலோ டீம் ரோமன் டீம் 5 vs 5 இல்லை 4 vs 4? ஆக்சுவலி சர்வைவர் சீரீஸ் வார் கேம் அப்படிங்கிறது 4 vs 4, 5 vs 5, 2 vs 2, 3 vs 3 விளாடலாம். ஆக்சுவலி இந்த வார் கேமோட கான்செப்ட் வந்து 5 vs 5 தான் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கணும். ஒருவேளை சோலோ சிக்காவா டீமில் 10 பேர் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் 10 பேர் இருக்கணும். இப்போ 4 பேர் தானே இருக்காங்க, 4 பேர் தான். 4 vs 4 தான் நடக்க போகுது, 5 vs 5 கிடையாது. இதுக்கே எப்படின்னா உமன் டிவிஷனில் 2 vs 2 வார் கேம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது பார்க்க. ப்ரோ, ரோமன் பிளட் லைன் பழைய மாதிரி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாரா? அதான் நான் சொன்னேனே, இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை நண்பா. ராக் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் நடக்குமா ப்ரோ? நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். WWE பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் பேக்கப் பிளான் வச்சுருக்கிறாங்க. ராக் ஒரு வேளை இந்த வருஷம் ரசல்மேனியா வந்தாருன்னா கண்டிப்பாக ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச்சை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டா சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு ரசல்மேனியாவில் நடத்துவாங்க. ரசல்மேனியா 44 என்ன நடக்கும் ப்ரோ? மேட்ச் தான் ப்ரோ நடக்கும், வேறு என்னத்தை நடக்கும்? ரகு, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? என்ன பார்த்தா அந்த கேள்வி கேட்டீங்க? நெஞ்சி டச் பண்ணிட்டீங்க ப்ரோ. இல்லை, அடுத்த கமெண்ட்ஸை தான் நான் இல்லை அதாவது ஒரு புறத்தை தானே பார்த்தீங்க, இன்னொரு புறத்தை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அடுத்த கமெண்டில் தான் அவர் எனக்கு ஆப்பு வச்சுருக்காரு. ரகு, நீங்கள் அண்டா வாயனா இல்லை குட்டி குஞ்சனா? கடவுள் பாதி மிருகம் காந்து பால் கலவை நான் யார்? சர்வைவர் சீரீஸில் ஒரு டீமில் 5 மெம்பர், பட் பிளட் லைனில் 4 தானே இருக்கிறாங்க. அதாவது இந்த சர்வைவர் சீரீஸ் தான் ப்ரோ 5 vs 5 நடக்கும். இது வந்து வார் கேம், எத்தனை டீம் வேணாலும் விளாடலாம். போன வருஷம் உமன் டிவிஷனில் 4 vs 4 தான் நடந்து, மறந்துட்டிங்களா ப்ரோ? ப்ராக் லெஸ்னர் எப்போ வருவார்? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ. குட் நயனா? ஓ, நான் நயனான்னு கேட்குறீங்களா? அப்படி உங்களுக்கு தோணுதா என்ன? பிளட் லைன் ஸ்டோரி முடிஞ்சால் அடுத்த என்ன நடக்கும்? பிளட் லைன் ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சாமி ஜெயின், ஜே ஊசோ அவங்க பாட்டுக்கு ராக் பிராண்டுக்கு போயிடுவாங்க. ஸ்மாக்டவுனில் இவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. புது ஸ்டோரி, ஒவ்வொருத்தருக்கும் புது ஸ்டோரி வரும் ப்ரோ. ரோமன் ரெயின்ஸ் ஓஜி பிளட் லைனில் இன்னும் சோலோ சிக்கா கூட நியூ பிளாட் சர்வைட் சீரீஸ் வார் கேம் விளையாடப்பட்டாங்க, ஜெயிச்சுட்டு அந்த மாலை. ஆக்சுவலி அவர் என்ன கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சோலோ சிக்கா வந்து ஒரு மாலை போட்டிருக்காருல, அந்த மாலைக்கான மேட்சஸ் தான் சர்வைவர் சீரீஸில் நடக்க போதான்னு. இல்லை ப்ரோ, அதுக்கான மேட்சஸ் வந்து இன்னும் 4 இருக்குது. அதை ரசல்மேனியா டைமில் தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு இந்த மாலைக்கான சண்டை கிடையாது ப்ரோ. ஓஜி பிளட் லைன் 100% வின் பண்ணுவாங்க, காத்து இருக்கலாம் ப்ரோ. சாமி ஜெயின் ரோமனுக்கும் ட்ராகம் பருவ வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது ப்ரோ. சாமி ஜெயின் ரொம்ப மட்டன் தட்டிட்டார்ல ரோமன் ரெயின்ஸ். மேபி ரோமன் ரெயின்ஸ் எதிராகவே சாமி ஜெயின் மாற வாய்ப்பு இருக்குது. அலெக்சா பில்ஸ் எப்போ வருவாங்க? 2025 ராயல் ரம்பிளில் சர்ப்ரைஸ் ரிட்டனாக அலெக்சா பில்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில செய்திகள் இருக்குது. உங்களுக்கு எனக்கும் கேவிகே குமாரி வீட்டுக்கு
ஓ, உங்களுக்கும் எனக்கும் கன்னியாகுமரி சொல்கிறாரா? சரி, ஓகே. ப்ரோ பிரதர், இந்த ஷீல்டு ரீயூனியன் வாங்க வாய்ப்பு இருக்கா? ஷீல்டு ரீயூனியன் ஆகும்னா டீன் ஆம்பரோஸ் வந்து டபிள்யூபிள்யூக்கு வரணும். இப்போதைக்கு டீன் ஆம்பரோஸ் டபிள்யூபிள்யூக்கு வர மாட்டார். அதனால் ஷீல்டு ரீயூனியன் ஆகுது வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஓகே ப்ரோ. ஆஃப்டர் ரசல்மனியா 24 இஸ் த ஸ்டோரி லைன் ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் பிராண்ட். ரசல்மனியா முடிஞ்சதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு புது ஸ்டோரியை கொண்டு வருவாங்க. அது இப்போவே எப்படி நம்ம சொல்ல முடியும்? ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் பக்கம் தான் எப்பவும் போவார். ஸோ ரசல்மனியாக்கு அப்புறமா டைட்டில் பக்கம் மோதுறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரசல்மனியாவில் சண்டை போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக 2 months 3 months ரெஸ்ட் இருப்பார். அப்புறம் சம்மர்ஸ்லாம் டைம் தானே வருவார், அப்போ சாம்பியன்ஷிப் பக்கம் போவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பால் வரலை பெட்லைனில், அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். கேட்ட கேள்விகள் தான் திருப்பி கேட்டிருக்கிறாங்க. ப்ரோ ரோமனுக்கு நெக்ஸ்ட்டு ஆப்பனண்ட் என்ன ப்ரோ? ஸோ அதை தான் சொன்னோம்ல, ஆஃப்டர் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ரசல்மனியாக்கு அப்புறமா எதிர்பார்க்கலான்னு. ப்ரோ க்ரௌன் ஜூலில் ரோமன் தோற்றுவாரா? தெரில ப்ரோ, அதெல்லாம் க்ரௌன் ஜூலில் தான் எதிர்பார்க்கணும். எஜ் லைஃப் ஸ்டோரி போடுங்க. எஜ்ஜோடைய லைஃப் ஸ்டோரியா டோட்டலி சொல்லணுன்னா அவர் AEW போயிட்டார். இதுக்கு மேலே அவரோட லைஃப் ஹிஸ்டரி எப்படி பேசுன்னு எனக்கும் தெரில. எஜ் தான் AEW போயிட்டார். ஒரு ப்ராக் லெஸ்னர் WWEக்கு வருவாரா? ஜான்சனா ரிட்டன் எப்போ ப்ரோ? ஜான்சனாவோட ரிட்டன் 2025 நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறுதில்ல, அந்த எபிசோடில் நம்ம அவரை பார்க்கலாம். 5on5 ராக் இன்சைடு கோடி ஜாயின் சீனா. ஓ, அதாவது வார் கேமில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, வார் கேமில் சீனாவோ அல்லது ராக்கோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை இன்வால்வ் ஆகி ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது நடக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. ராக்கு ஜான்சன் இவங்க வார் கேமுக்குலாம் வர வாய்ப்பு இல்லை. செத்து ஒய்ஃப் யார் ப்ரோ? செத் ரோலன்ஸோட ஒய்ஃபு பெக்கிலேஜ் ப்ரோ. தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களா ப்ரோ? எனக்கு OTC ரோமன் ரெயின்ஸை எதுக்கு YTCன்னு சொல்ல ஓல் விட்ட ப்ரோ? 100% சொல்லு ப்ரோ. இது நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் OTCயை YTCன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி இது வந்து ரோமன் ரெயின்ஸே அவர் டிஷர்ட்டில் சொல்லியிருந்தார். YTCன்னு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார். ஆக்சுவலி என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் தன்னை OTC இல்லை YTCன்னு சொன்னார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அவர் OTC டிஷர்ட் தானே போட்டு வராங்க. அந்த YTC அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க. YTC அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ரோமன் ரெயின்ஸே தான் சொன்னார். என்ன போட்டிருந்தாருன்னா, யோர் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு நான் YTC அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒருவேளை நான் அந்த வீடியோ போடும்போது ரோமன் ரெயின்ஸ் போட்ட டிஷர்ட், ரோமன் ரெயின்ஸே போட்ட டிஷர்ட்டில் அந்த வார்த்தைகள் இருந்ததுன்னா இதில் அந்த ஃபோட்டோவை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. யுவர் இன்கம் ப்ரோ, மாதத்துக்கு எனக்கு ஒரு 8,000 10,000 11,000 கிடைக்கும். போன மாதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல இன்கம் தான். என்னுடைய போன மாத இன்கம்மை நான் இந்த இதில் வந்து காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் எவ்வளோ கிடைக்கும்? 150, ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 அந்த அளவுக்கு கிடச்சிக்கும். போன மாதம் எனக்கு இன்கம் அதிகம், இந்த மாதம் கம்மி. இந்த மாதம் வியூஸே போகல. போன மாதம் பேட் பிளேட்டை வச்சு கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சு, அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டு கிடச்சிது. ஆனால் இந்த மாதம் ரொம்ப குறைவு தான் ப்ரோ. சரிங்களா? ரோமன் வெர்சஸ் கோடி ரோஸ் மேட்ச் நடக்குமா? நடக்க வாய்ப்பு இருக்குது. யூடியூப்பில் வீடியோ போட்டே இருக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வேலைக்கு வந்து எனக்கு வீடியோ போடுறதுனால சில பேருக்கு வந்து வீடியோவே போட முடியாது. அதனால் வருமானங்கிறது யூடியூபே நம்பி இருக்கணும், அப்போ தான். ப்ரோ டீமன் ஃபின் பேலர் ரிட்டன் சான்ஸ் இருக்கா ப்ரோ? இருக்குது ப்ரோ, இருக்குது. ஆனால் எப்போன்னு தெரில. பாபி லாஸ்லி இன் AEW தெரியும் ப்ரோ. பால் ஹெமன் கேட்ட கேள்வி ப்ரோ. த ஃபின் பேலர் ரிட்டன் இன் வார் கேம். ஃபைனல் பாஸ் ரிட்டன் இன் வார் கேமா? பார்ப்போம் நண்பா. தேவையான கேள்விகளை மட்டும் கேளுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ போடலாம்ல, அதுக்கு டைம் லேட் ஆகும். அதான் அப்படியே கமெண்ட்டை வாசிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே பேசலான்னு சொல்லிட்டு. ப்ரோ OG ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ஹெட் ஆஃப் த டேபிள் சிங் சாங் அகெயின் வருமா ப்ரோ? பழைய தீம் யோசிக்கு வருமானு சொல்லிட்டிங்களா? அதான் அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஜாக்கப் ஃபார் டு லைஃப் ஹிஸ்ட்ரி போடுங்க பார்க்கலாம். ப்ரோ ரோமன் விட்டு ஜிம்மி விட்டு போனாலும் நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ போடுங்க. நான் உடைந்து விட்டேன், என்ன இது என்று நான் நாளைக்கு போடுங்க. இலங்கையிலேருந்து. புரியல நண்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. செத்ரோலன்ஸ் அகைன் சாம்பியன் ஆவாரா? வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அவர் தான் ராவுடு ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லர் ஆச்சு. அவர் சாம்பியன் ஆகாமல் இருப்பாரா? பால் ஹேமன் ரிட்டன் எப்போ ப்ரோ? அதெல்லாம் பதில் சொல்லிட்டேன்.
சரி, மேக்ஸிமம் கேட்ட கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. கடவுளே அஜித்தே அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ, உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் வருதா ப்ரோ? வந்துருச்சு ப்ரோ, அஃபிஷியலி வந்துருச்சு. உங்களுக்கு நன்றி நண்பா, எங்களுக்கு தமிழில் எடுத்து துரைத்ததுக்கு. ஓகே சரி ப்ரோ, டீன் ஆம்ப்ரோஸ் எப்போ வருவார்? டீன் ஓஜி பிளட் லைனில் ஜாயின் பண்ணுவாரா? டீன் ஆம்ப்ரோஸ் வந்து ஓஜி பிளட் லைனில் ஜாயின் பண்ணுவாரான்னு கேட்டிருக்காரு. டீன் ஆம்ப்ரோஸ் ஏஐடபிள்யூ தனக்குன்னு சொல்லிட்டு ராஜாவாக கிங்காக இருக்கார். அவர் ஏஐடபிள்யூக்கு விட்டு டபிள்யூபிள்யூக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அவர் டபிள்யூபிள்யூக்கு வர மாட்டார். ஓஜி பிளட் லைனில் அவரில் எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? அதனால் டீன் ஆம்ப்ரோஸ் டபிள்யூபிள்யூக்கு வர மாட்டார், ஓஜி பிளட் லைனில் ஜாயின்ட்டும் பண்ண மாட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See ya.